தேவேந்திர குல மக்களோட மனநிலையை சொல்கிறேன். அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறவங்கள பற்றி நான் சொல்ல. ஒரு காலத்தில் வந்து சுவரில் வந்து அவர் அவமரியாதையை எழுதுவாங்க. தேவரையை பற்றி சுவரில் எழுதி வைக்கிறது, அவரோட சிலைக்கு சேதாரம் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி சேட்டையை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ கூட இந்த பிரச்சனை சும்மா ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து வசதி நல்லா ஆயிடுச்சு, எல்லா சாதி சனமும் கண்ணலாம் போடுற மாதிரி. அது அவங்க வாழ்கிற இடத்துக்குள்ளே பண்ணுவாங்க, என்ன நடக்குதுன்னே தெரியாது, அங்கே ஒரு கலாட்டம் நடக்குதுன்னு தெரியும். இப்போ வந்து இந்த ஃபேஸ்புக்கெலாம் கிடச்சிருச்சா, ஃபேஸ்புக் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாம் இருக்குது. மெயினாக ஃபேஸ்புக்கில் எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமா ஒரு தலைவரை? அவர் வந்து அவரோட வரலாறு இவங்களுக்கும் தான் தெரியும், பொதுமக்களாகிய எல்லாருக்கும் தெரியும். எல்லாரையும் சாதிகாரமாக தான் நான் சொல்லணும்னு தோணுது. எதுக்கு பொதுமக்கள்னு பேர் வைக்கணும்? இவங்களுக்கெல்லாம் ஒரு சாதி இருக்கும்போது மற்றவங்களுக்கெல்லாம் சாதி இல்லாமல் பிறந்துட்டாங்களா நான் கேட்குறேன். எல்லாருக்கும் அந்த கல்யாண பத்திரிக்கையில் சாதி போட்டு தானே வர்றது. கல்யாண பத்திரிக்கையில் சாதி போடுறோமா இல்லையா, அதை சொல்லுங்கள். அப்போ வந்து மற்றவங்கெல்லாம் பொதுமக்கள், இவங்களுக்கு மட்டும்தான் சாதி இருக்கா? சாதி இல்லை சாதி இல்லைன்னு இவங்க மட்டும் அந்த சாதியை பயன்படுத்திகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு சமூக தலைவர் இருக்கார். ஒரு பிரச்சனைனால ஒரு உயிர் போயிடுது. ஆனால் அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட உயிர் போயிருக்கு அந்த ஊரில். அந்த பிரச்சனைக்காகவே அதுக்கு முன்னாடியே ஒரு உசுறுகள்லாம் போயிருக்கு. அவங்களெல்லாம் மனுஷனா சேர்க்கல, ஒரே ஒரு நபரை மட்டும் மனுஷனாக்கி. ஒருவேளை அவர் சாகலைன்னு வச்சுக்கோங்களேன், அன்றைக்கி அவர் கொலை செய்யப்படலை, இன்றைக்கும் அவர் அதுக்கப்புறமா அவர் பாட்டுக்கு நார்மலாக செத்து போயிட்டாருன்னா இவங்க எதை வச்சு சண்டை போடுவாங்க? இன்றைக்கி வரைக்கும் சண்டை போடுறதுக்கு இவங்களுக்கு என்ன காரணம் இருக்கும்? ஒரு நபரை கொண்டுறாங்க, பதிலுக்கு 5 பேரை என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. அப்புறமா எனக்கு பத்தலை அப்படின்னு வருஷ கணக்காக ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டு பொதுமக்களுக்கு, மற்ற சாதிக்காரவங்களுக்கு போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணிக்கிட்டு நிம்மதியாக வாழ விடாமல் இவங்க ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. ஏன்னா ஒரு சட்டம் இருக்குது, இவங்களுக்கு பாதுகாப்பு சட்டம் ஒன்று இருக்குதா, உடனே வந்து யார்கிட்டயோ வழியை வம்புழுக்க வேண்டியது, நம்மளை அவனை அடிக்க வைக்க எதனா பண்ண வைக்க வேண்டியது, அப்புறம் அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவனை உள்ள தள்ள வேண்டியது. அவனை வந்து வம்பு இழுக்கிறது நம்ம தான். அப்புறம் அவனுக்கு எக்ஸ்ட்ரா பனிஷ்மெண்ட், இந்த சட்டத்தின்படி அவன் உள்ளே போகணும். இப்போ இது பத்தாக்குறைக்கு இந்த குற்றம் பரப்புரை சட்டத்தை திரும்ப கொண்டு வரணும். ஒரு இனத்தை வந்து இல்லாமல் ஆக்கிடணும்னு ஒரு மனநிலையோடு வாழ்கிறாங்க. யாருக்காக? இமானுவேல் படுகொலைக்காண்டியா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அவருக்கு முன்னாடி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க அதே ஒரு காலகட்டத்தில். இது ஒரு வகையான வெறி, இனவெறி. இதுக்கு பேர் தான் இனவெறி.